Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி 0 to Genius in Commerce and Accountancy classes Economic Class 2 பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்குறது வந்து ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் அக்ரிகேட் ஆஸ் எ ஹோல். ஏதாவது ஒரு பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நம்ம படிக்கிறது வந்து we'll call it as a macroeconomics. இண்டிவிஜுவல் பற்றி ஒரு இண்டிவிஜுவல் ரிலேட்டடானதை படித்தா இட் இஸ் அ மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஸ்கோப்னா எங்கன்னா லைக் எங்கே இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ ஹவு லைக் எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த யூஸ் பண்ணுறாங்க தான் ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் இன்கம். ஸோ நம்மளுக்கு தெரியும் நேஷ்னல் இன்கம் இஸ் நத்திங் பட் நம்ம கண்ட்ரியோட இன்கம். இது இந்த கண்ட்ரி டெவலப்பாக அன்டெவலப்பிங்காக இல்லை டெவலப்டாக எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறது அது நேஷ்னல் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ நேஷ்னல் இன்கம் வழியாக தான் நம்மளால் தெரியும் வெதர் நம்ம கண்ட்ரி டெவலப்டா அண்டர் டெவலப்டான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இட் இஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸஸ். ஸோ ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு சுகர் பார்த்திங்கன்னா இட் வாஸ் 20, தென் 25, 30, 35, 40, இப்போ 50 வரலும் இருக்குது. ஸோ ஏன் 50 வரலும் இருக்குது, ஜென்ரலாக ஏன் 50 ப்ரைஸ் இருக்குது? ஸோ இது வந்து வேரியஸ் லெவலில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த ரிலேட்டடானது. தட் இஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் கம்ப்ளீட்டாக அந்த வழியாக நம்ம அனலைஸ் பண்ணுவாங்க ஏன் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ திஸ் பிஸ்னஸ் சைக்கிள்னால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நம்ம பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி பூமில் இருக்கும், ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ரெசிஷன் இருக்கும், ஒரு வாட்டி லைக் ஒரு ஸ்டேஜ் சொல்கிறது தான் வில் கால் இட் அஸ் பிஸ்னஸ் சைக்கிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் we have is boom. ஸோ பூம்னா என்னென்னா பூம்னா என்னென்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் நின்றுடும் அதோட க்ரோத்து. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கிடும், லாஸில் ஓடிட்டுருக்கும். தட் இஸ் கால் டிப்ரெஷன். அப்படி டிப்ரெஷன்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது வி கால் ரிகவரி. ஸோ இது பற்றி வந்து இண்டிவிஜுவலாக பற்றி இல்லாமல் கண்ட்ரி வைஸ் ஃபுல்லாக நம்ம அந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் சைக்கிள் சொல்லுவாங்க. இது வந்து ஜிடிபி, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இது டைம் பேஸில் தான் இருக்கும். எப்போ ரெசிஷன் ஆகுது, இப்போ நம்மளுக்கு கொரோனா டைம், பேண்டமிக் டைம் நம்மளுக்கு என்னது எல்லாமே we are have depression and we are getting into the recovery. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிடிபி தட் இஸ் நத்திங் பட் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஒரு இயரில் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறது பூமில் இருக்கா, ரெசிஷனில் இருக்கா, ரிகவரி இருக்கா, டிப்ரெஷன் இருக்கா, இது மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் வில் கால் இட் அஸ் பிஸ்னஸ் சைக்கிள். And next one we have is poverty and unemployment. Povertyனா என்னன்னாக்கா எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு எது மாதிரி ஒரு ரெமிடிஸ் கொடுக்கலாம், அது மாதிரி அனலைஸ் பண்ணுறது தான் பாவர்ட்டி. அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் ஏன் நிறைய பேருக்கு வேலை இல்லை, ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் அது மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ என்னென்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வில் கால் பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது அனலைஸ் பண்ணுறது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். ஸோ கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கனாக்கா த்ரூ மேக்ரோ எக்கனாமிக்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இண்டிவிஜுவல் பற்றி படிக்காமல் கம்ப்ளீட்டாக ஆல் இண்டிவிஜுவல்ஸ் பற்றி அக்ரிகேட்டாக ஃபுல்லாக படிக்கிறது தான் வில் கால் எக்கனாமிக் க்ரோத். ஸோ நம்ம கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்லி எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா த்ரூ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். நெக்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசிஸ்னால் பிளான்ஸு, என்னென்ன ஸ்கீம்ஸு. நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து முன்னாடி ரொம்ப ஹையாக இருந்தது. ஓகே, எல்லாருமே வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த ஜிஎஸ்டி லெவல் வந்து டிக்ரீஸ் பண்ணதுனால எல்லாருமே வாங்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு ஸ்டேட் லெவலும் சென்ட்ரல் லெவலும் அது மாதிரி டிவைட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன பாலிசிஸ் சூட்டபிள் பாலிசிஸ் வைப்பாங்க. அட் த சேம் டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அன்
இந்த கேஸில் தான் நம்மளுக்கு இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் யூஸ் ஆகும், தட் இஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ். ஸோ எவ்வளவோ அட்வான்டேஜஸ் பார்த்தாலும் டிஸ்அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ். ஃபஸ்ட்டு கன்சிடர் அக்ரிகேட் ஆஸ் ஹோமோஜீனியஸ். ஸோ ஹோமோஜீனியஸ்னு சேம். இப்போ ஒரு ஸ்டேட்டில் இருக்க பிரச்சனை மற்ற ஸ்டேட்டுக்கு இருக்காது. ஆனால் இந்த நம்ம ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இருக்கும், ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை இருக்காது, ஒரு ஸ்டேட்டுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கும், அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி பிரச்சனை தான் எடுப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க, அக்ரிகேட்டாக ஃபுல்லாக ஒன்றா எடுத்துக்குவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே ஹெட்ரோஜீனியஸாக இருக்கும். ஹெட்ரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஹோமோஜீனியஸாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்லீடிங் அண்ட் டிஃபிகல்ட் ஆக்ரிகேஷன். ஆல்ரெடி சொன்னேன், லைக் சிலது வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியாது, இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கிறது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது. ஒரு ஸ்டேட்டில் ஒரு பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட்டாக, ஒரு ஸ்டேட்டில் ஒப்பீனியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே அக்ரிகேட்டாக ஒன்றா எடுத்துப்பாங்க. ஏதோ ஒரே ஒப்பீனியன் மாதிரி எடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. அன்னெசரி அக்ரிகேட் வேரியபிள். டேட்டாலாம் ஒன்றா எடுப்பாங்க, கம்ப்ளீட்டாக அக்ரிகேட்டாக எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் அன்எம்ப்ளாய்னாக்கா ஓவரால் ஸ்டேட்டில் வந்து 25% ஆர் அன்எம்ப்ளாய்டு. அது 25% எப்படின்னு எடுக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக 25% அன்எம்ப்ளாய்டு, 25% நம்ம பவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த டேட்டாவும் ப்ராப்பராக இருக்கான்னு டவுட் தான். நெக்லெக்ட் இண்டிவிஜுவல் கன்சியூமர். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் இந்த இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. டூ மச் ஜேர்னலைசேஷன். ஸோ ஒரு கன்க்ளூஷன் வர்றதுக்கு அவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஃபேலசி ஆஃப் காம்போசிஷன். ஸோ இண்டிவிஜுவலுக்கு வந்து பெனிஃபிட் ஆகுறது கண்ட்ரிக்கு பெனிஃபிட் ஆகுது, கண்ட்ரிக்கு பெனிஃபிட் ஆகுறது இண்டிவிஜுவலுக்கு பெனிஃபிட் ஆகுது. இது மாதிரியெல்லாம் கூட ஒரு பிரச்சனை இருக்குது. பட் அதுவும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மெனி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் மே பி இன்க்ளூடட். அப்படின்னா லைக் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னென்னா which the activities are done to earn the profit. Non-economic activity, the activities which are only for peace and happiness, that is called as a non-economic activity. For example, நான் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னாக்கா, ஒரு டீச்சராக இருக்கேனாக்கா எனக்கு ஒரு சம்பளம் வரும், தட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதே நான் போய் ஆர்ஃபனேஜில் போய் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேனாக்கா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட் இஸ் கால்ட் நான் எக்கனாமிக். அங்கே எனக்கு சம்பளம்லாம் வராது, ஏன் திருப்திக்காக நான் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவாங்க, அது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இது நீங்கள் இது மாதிரி எழுதிட்டு உள்ளாரி நீங்கள் சைட் ரைட்டிங்ஸ் எழுதிட்டு நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதாமல் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ரைட், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.